Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி தாங்க. இந்த பொடியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த பொடியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரதுனால முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறதுக்கும் கர்ப்பப்பை நல்ல பலமாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட உடம்புல இரும்புச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண கருவேப்பிலை பொடி தாங்க. கருவேப்பிலையை நம்ம அப்படியே முழுசாக போட்டு தாளிக்கும்பொழுது எல்லாரும் எடுத்து வச்சுருவாங்க. ஒரு சிலர் தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் பொடி செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். அதற்கு அடுத்தது கடலைப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு உளுந்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு செய்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு வீட்டில் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கைவிடாமல் 2 பருப்பும் நல்ல வாசனை வர வரைக்கும் கலரு மாறுற வரைக்கும் வறுக்கணும். நான் இன்றைக்கி ஏன் 2 பருப்பையும் ஒன்றா போட்டேன் அப்படிங்கிற ரீசன் உங்ககிட்ட சொல்கிறேன். அதற்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நம்ம வறுத்துடலாம். தீயை குறைவாக வச்சுட்டு கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் பருப்போட எல்லா பக்கமும் நல்லா செவந்து வறுபட்டு வரும். அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வறுபட்ட பிறகு இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எந்தெந்த பொருளை எப்பொழுதெல்லாம் சேர்த்தனோ அதே போல் சேர்த்திங்கன்னா தான் அந்த சுவையும் மனமும் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கருகி போயிடுச்சுன்னா கூட டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. அதை எடுத்து பிளேட்டில் ஆற வச்சாச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃபேன் காற்று கீழே நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 2 நாள் ஆறின பிறகு இது போல் இருக்கும். இந்த கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 விரலும் சேர்த்து அப்படியே கொத்தாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நல்லா 3 கை அளவுக்கு வரும். அந்த அளவு கருவேப்பிலை தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டவலில் ஈரம் போக தொடச்சிட்டு அதை நல்லா காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் வறுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வறுபட்டு வந்துடும். எந்த காரணத்தை கொண்டும் கருவேப்பிலையை வெயிலில் நீங்கள் காய வைக்க வேணாம். நிழல்லையே உலர்த்துனீங்கன்னா தான் அந்த சத்துக்கள்லாம் போகாமல் இருக்கும். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக வறுபட்டுடுச்சு. அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வறுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகாய் வறுக்க போகிறோம். மிளகாய் வறுக்கும் பொழுது கல்லுப்பு சேர்த்துருந்தா மிளகாயோட அந்த காரத்தன்மை நெடித்தன்மை அதிகமாக இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் இருக்கும், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரியும் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரியும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நீல மிளகாயை நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு சேர்த்தா அந்த காரம் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் ரொம்ப குறைவாக சேர்த்துட்டிங்கனாலும் அந்த கருவேப்பிலையோட கசப்பு தன்மை தெரியும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் சூடேறின பிறகு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வரைக்கும் ஃபஸ்ட்டு இது போல் பொடிச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை நம்ம இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் பருப்பை சேர்த்துட்டு உங்களுக்கு கொரப்பாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி அரைச்சிக்கோங்க. இல்லை சில ரொம்ப நைஸாக விருப்பப்படுவாங்க, அது போல் வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது போல் இந்த பொடியை அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அந்த மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்புகிறீங்க, அதையும் தாண்டி இது நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அங்கே அதை கொண்டு போய் ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டா தேவைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குறைவான அளவு செஞ்சேன் அப்படிங்கிறதுனால எல்லா பருப்பையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துட்டேன். ஆனால் நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்கணும்.
நீங்கள் கடலைப்பருப்பு வறுத்துட்டு தனியாக, அதுக்கப்புறம் நீங்கள் மிளகு தனியாக வறுக்கணும், சீரகம் தனியாக வறுக்கணும், உளுந்தம்பருப்பு தனியாக வறுக்கணும். அப்படி தனித்தனியாக வறுத்திங்கன்னா தான் அது எல்லாமே கரெக்டாக வறுபட்டு வரும். இது குறைவான அளவு அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து சேர்க்கும்பொழுது கரெக்டாக வறுபட்டுடுச்சு. இதே முறைப்படி நீங்களும் இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.